இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 5 இயர் டேர்ம்னால அவங்க வந்து கொஞ்சம் க்ரோத் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 9 ப்ரையாரிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதில் ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ், எனர்ஜி ரெசிலியன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ ரொம்ப பிளான்டாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் எக்கனாமிக் சர்வே க்ரோத் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2024-2025 எக்கனாமிக் க்ரோத் வந்து 6.5 இருந்து 7% க்ரோத் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த 9 ஏரியாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு ஐட்டமாக பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவாக பார்த்துருக்காங்க. மிடில் கிளாஸ் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு, யூத்துக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் அப்புறம் இவங்க ரூரல் பீப்புளுக்காக நிறைய மெஷர்ஸ் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக நான் பார்க்கும்போது இது ஒரு தெளிவாக கிளியராக ஒரு ப்ரையாரிட்டிஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து பட்ஜெட் ப்ரப்போசல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.